வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடினா கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறாங்க. இன்னும் குரூப் 4 எக்ஸாமுக்கு 2 நாட்கள் தான் இருக்குது. ஃபைனல் ரிவிஷனுக்காக இந்த பிடிஎஃப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் முதல்ல இந்த ஆப்டிடியூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1550 கொஸ்டின் இருக்குது 2020 2024 வரைக்கும். கடைசியாக டிஎன்பிஎஸ்சி அக்ரி ஆஃபீஸர் அப்படின்ற எக்ஸாமை தான் கண்டக்ட் பண்ணாங்க பிப்ரவரி மாதம். அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த 1550 கொஸ்டினையும் டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் படி நம்ம பிரிச்சிருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜ். எம்ஏஎஸ்சின்றது மிஸ்லினியஸ். டிஎன்பிஎஸ்சி என்ன தான் சிலபஸ் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் வெளியில் போகிறாங்க. உதாரணத்துக்கு ப்ராபபிலிட்டிலேருந்து கண்டினியூஸாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. அதை தவிர்த்து மீன், மீடியன், மோட், ரேஞ்சு, டைமு, டிஸ்டன்ஸு, சரிங்களா, அது மாதிரிலாம் கொஸ்டின் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதான். அதனால் அதையும் விடுவானு சொல்லிட்டு 116 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்போதைக்கு இருக்கிற ஷார்ட் டைமில் அந்த 1550 கொஸ்டினும் படிக்க முடியுமான டவுட்டு தான் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி போங்க, சரிங்களா? இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ஆ இந்த கொஸ்டினுக்கெலாம் உங்களுக்கு இப்போ மறுபடியும் ரிவைஸ் பண்ணுமா தேவையில்லை. ஹெச்சிஎஃப் அவ்வளோ ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் அடுத்து இந்த பாலினாமியல் அதுவும் நீங்கள் போட்டுருவீங்க, தேவையில்லை. இப்போ லீஸ்ட் நம்பர் விச் ஒன் டிவைடட் பை இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான், சரிங்களா? இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அடுத்து இந்த 21x² இதுவும் ஓகே தான். இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கிறத மேலே இருக்கிறது எல்சிஎம், கீழே இருக்கிறது ஹெச்சிஎஃப் எடுக்கணும்னு தெரியும். அடுத்து எல்சிஎம் ஆஃப் கிவன் எக்ஸ்பிரஷன் மைனஸ் இருந்தால் ஒன்றும் கிடையாது, நீங்கள் மண் எப்போ எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதான், சரிங்களா? அடுத்து எல்சிஎம் ஆஃப் 2 கோ ப்ரைம் நம்பர்ஸ். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, டிஃபிகல்ட்டானது இல்லை. எல்சிஎம் ஆஃப் 2 கோ ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் 5005 அண்ட் இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 65 தென் த அதர் நம்பர் இஸ். எல்சிஎம் என்னது கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் ஆர் கோ ப்ரைம் நம்பர்ஸ் ஒன்று தான், அது உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே மற்றதெல்லாம் ஈஸி தான், சரிங்களா? ஸோ 5005/65, சரிங்களா? அதே ஃபார்முலா தான். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவலன்ட் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 65, ஹெச்சிஎஃப் நமக்கு ஒன்றுன்னு தெரியும். ஸோ 5005/65, சரிங்களா? ஜஸ்ட் அந்த கான்செப்ட் கோ ப்ரைம்னா ஹெச்சிஎஃப் ஒன்றுன்னு தெரியணும். இது நீங்கள் போட்டுருவீங்க. இதுவும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அடுத்து இந்த கொஸ்டின் HCF of 65 and 117 expressible in the form of then the value of m என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? இப்போ 65m minus 117 equal to 13, சரிங்களா? இந்த 13 எப்படி வந்ததுன்னா HCF, சரிங்களா? ஏன்னா HCF of 65 and 117 is expressible அப்படின்னு போட்டாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் 65m minus 117 என்ன, தென் வாட் இஸ் வேல்யூ ஆஃப் m. அப்போ நம்ம 170 HCF தெரிஞ்சிருச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் போட்டு எடுத்துடலாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், 117யும் 65யும் நமக்கு HCF கண்டுபிடிக்கிறோம். அது நமக்கு தெரியும். இதான் இந்த மெத்தட் தான் உங்களுக்கு எரர் ஃப்ரீயாக வரும். அதனால தான் நான் போட்டிருக்கேன். 117 65 போடுங்க, 65ல் 52 போடுங்க, 52ல் 13 போடுங்க, 13ல் ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ 13 இஸ் HCFன்னு தெரியும். ஸோ 65m minus 117 equivalent to 13. ஸோ அதில் சால்வ் பண்ணால் 117 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 130 ஆகிடும். m equivalent to 2 முடிஞ்சா ஓகே. அடுத்து இதை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. இதுவும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இதுவும் ஜஸ்ட்டு எக்ஸு ஒய்க்கு பதிலாக இது கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது நீங்கள் போட்டுடலாம். கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூவில் ஹெச்சிஎஃப்னாலும் ஒன்று தான். இது உங்களுக்கு தெரியும். இது கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். வாட் இஸ் தர் டிஃப்ரென்ஸ் ஆஃப், டிஃப்ரென்ஸ் இஸ்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவலன் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4xy தான் ஃபார்முலா. பட் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கில் இருக்கிற ஸ்கொயரை இந்த பக்கம் அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆகிடும், அவ்வளோதான். அதனால தான் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன், சரிங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கேட்குறாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன, சம் என்ன 153, 4xy எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தெரியும். அதாவது 630 × 9 போட்டாச்சு. 4 அப்படியே வச்சுக்கோங்க, சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். மறுபடியும் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் இஸ் 8, சரியா? இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, சம் கேட்குறாங்க. போன வாட்டி போட்ட அதே தான். என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கூட நீங்கள் கொண்டு வரலாம், சரிங்களா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான்.
இதுவும் ஈஸி தான் உங்களுக்கு, இதுவும் ஈஸி தான். அதாவது ஏனா ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ தான் ஏ, அது உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும் சரிங்களா. அதெல்லாம் கீழே போட்டிருக்க பாருங்கள், ரூட் ஏ தான் பிரியும், ஏ வந்து ரூட் ஏ ரெண்டாக பிரியும் பாருங்கள். அதனால தான் ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தால் என்ன வரும், காமனாக இருக்கிறது ரூட் ஏ தான், அதனால தான் ரூட் ஏ தான் வருது. இதுவும் நீங்கள் இப்போ சால்வ் பண்ணுவீங்க, இதுவும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், இதுவும் சால்வ் பண்ணிடலாம், இதுவும் சால்வ் பண்ணிடலாம். இதுவும் சால்வ் பண்ணிடலாங்க சரிங்களா. இது ஜஸ்ட் ஹெச்சிஎஃப் தான், எல்சிஎம் தான், இதுவும் ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின் இதுவும் ஒன்றும் இல்லை, இதுவும் ஒன்றும் இல்லை, இதுவும் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் தான். இது உங்களுக்கு தெரியும், கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 16 டிஜிட். இது நிறைய டைம் கேட்குறாங்க, கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட்னால் ஒன்றும் இல்லை. கிரேட்டஸ்ட் நம்பர் 7 டிஜிட் என்ன, 6 டிஜிட் என்ன, ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன, 10 லட்சம் கரெக்டாக. அப்போ வந்து அதுலேருந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் சரிங்களா. அவ்வளோதாங்க. இது வந்து நான் 3ஆக பிரிச்சிருக்கிறதுனால இதோட எல்சிஎம் முடிஞ்சிருச்சு. பட் எல்சிஎம் இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும் சரிங்களா. அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி டக்கு டக்குன்னு போயிடுங்க. ஒன்றும் அது ஒரு 3 to 4 hours ஆகும். பட் வரக்கூடிய ஆப்டிடியூடில் நீங்கள் 25க்கு ஈஸியாக ஒரு 24 or 23 எடுக்க முடியும் சரிங்களா. உங்களுக்கு தெரியும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும், குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 2, 2A எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் என்னது, உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் அண்ட் பொது தமிழ் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. அந்த 125 கொஸ்டினில் எவ்வளோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 125 கொஸ்டினில் எவ்வளோ கரெக்டாக எழுதுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வேலையை வாங்கி தரும். பட் படி ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8, யூனிட் 9லாம் ஆவரேஜாக தான் வரும் சரிங்களா. ஏன்னா அவங்க கொஸ்டின்ஸ் கண்ணாமண்ணான்னு எடுப்பாங்க, எங்கேருந்து எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா சப்ஜெக்ட் நிறையா இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸ்லேயே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதனால தான் நம்ம இந்த பக்கத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். 125 கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 50 எடுத்தாலே போதும் சரியா. 115 + 50 165+ வந்துடும் சரிங்களா. அப்படி ஒரு 175 கிட்ட வந்துடும். அது உங்களுக்கு வேலையை வாங்கி தந்துடும் சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. யார் இன்ட்ரெஸ்டோட எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.